அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றியெல்லாம் பேசும்போது பல்வேறு வீரர்களும் அவர்களுடைய தன்னலமற்ற தியாகமும் நம் முன்பாக வந்து செல்லும். அப்படிப்பட்ட வீரர்கள் பன்னெடுங்காலமாக அவர்கள் செய்த போராட்டத்தையும் பிற்காலத்திலே வந்த வரலாற்று ஆசிரியர்கள் நல்ல விதத்தில் ஆவணப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல்தான் சிறிய அளவிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பங்களிப்புகளும். ஒருவருடைய பங்களிப்பு இன்ன விகிதத்தில் ஏற்பட்டது என்பதை காட்டிலும் அவர் செய்த அந்த தியாகம், அந்த போராட்டம் எந்தவிதமான பின்விளைவுகளை மக்களிடையே பரப்பியது, அதை மக்கள் எந்த விதத்தில் உள்வாங்கிக் கொண்டு அந்த குறிப்பிட்ட வீரருடைய போராட்டம், தியாகம் அதை எப்படி ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு மக்கள் முன்னேறினார்கள் என்பது இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த விதத்தில் நிறைய சிறியதாக நடந்த சம்பவங்கள் இந்திய சுதந்திர யாகத்திலே பெரிய அளவில் அந்த யாகத்தை பற்றி எரியும்படியாக செய்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. தென்னிந்தியாவில் குறிப்பாக இதுபோன்று நடந்த நிறைய சம்பவங்கள் பல்வேறு காரணங்களாலே நல்ல விதத்தில் நினைவில் வைத்து பாராட்டப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு தெற்கே திருநெல்வேலி நகரத்திற்கு நாம் செல்லும் போதெல்லாம் அந்த நகரத்திற்கு உள்ளே செல்வதற்கு சில மணி நேரங்கள் முன்பாக மணியாச்சி என்ற ஒரு ரயில் நிலையத்தை கடந்து செல்வோம். அந்த ரயில் நிலையத்திற்கு வாஞ்சி மணியாச்சி என்றே எல்லா இடத்திலும் அதிகாரப்பூர்வமான பலகைகள் வைக்கப்பட்டிருக்கும். இப்படி ஒரு வித்தியாசமான பெயர் அந்த ரயில் நிலையத்திற்கு வருவதற்கு என்ன காரணம்? யார் இந்த வாஞ்சி? இவரை பற்றிய சிறப்புகளும் அவர் செய்த தியாகமும் தான் இன்றைய நிகழ்ச்சிக்கு நமக்கு விஷயமாக அமைகிறது. 1911ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி இந்த ரயில் நிலையத்தில் மிக பரபரப்பான ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அந்த சம்பவத்திற்கு காரணங்களாக இருந்தது அதற்கு முன்பு நடந்தேறிய சில முடிவுகள். ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் இந்தியாவெங்கிலும் எதிர்ப்பை சந்திக்க தொடங்கி இருந்த காலம். பெரிய அளவில் தனித்தனியாக அந்தந்த பிராந்தியங்களிலே பெரிய தலைவர்கள் தொடக்கமாக பொதுமக்கள் வரையிலும் எல்லோரும் அவரவர் அளவிலே ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடி கொண்டிருந்த காலம். அப்படி ஒரு காலகட்டத்தில்தான் இந்திய விடுதலைக்கு காரணியாக நம்முடைய சுய பொருளாதார மேம்பாடு முக்கிய பங்கு வகிப்பும் என்ற எண்ணத்திலே பலரும் முனைந்து பல்வேறு வணிக பொருளாதார ஈட்டுதல் குறித்த செயல்களிலே ஈடுபட்டார்கள். அந்த விதத்தில் தனியாக நமக்காக ஒரு கப்பல் கழகம் ஒன்றை தொடங்க வேண்டும், இந்தியர்கள் கப்பல் வணிகத்திலே நேரடியாக ஈடுபட வேண்டும் என்ற எண்ணமும் ஒன்று. அந்த முயற்சியில் தன்னாலான முன்னெடுப்புகளை எடுத்து அதில் பெரிய அளவில் வெற்றி கண்டு முதல் சுதேசி கப்பல் இயக்கத்தை கழகத்தை தொடங்கியிருந்தார் பெருமைக்குரிய வ.உ. சிதம்பரம் பிள்ளைகள். அவருடைய முயற்சியாலே தொடங்கப்பட்ட சுதேசி கழகத்தினால் பல்வேறு இந்தியர்களுக்கும் அதிலே வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. இந்திய கடலிலே இந்தியர்கள் இயக்கக்கூடிய கப்பல் மிதந்து சென்று வணிகம் செய்வது என்பது உள்ளபடியே அப்போதிருந்த சூழ்நிலையில் யாரும் எதிர்பாராத பெரிய அளவிலான திருப்பமாக அமைந்திருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தியர்கள் தனித்துவத்தோடு பொருளாதாரத்திலே தன்னிறைவு அடைந்து விட்டார்கள் என்றால் நம்முடைய ஆட்சிக்கது பாதகமாய் போய்விடுமோ என்று அஞ்சினார்கள் ஆங்கிலேயர்கள். அப்போது திருநெல்வேலி பகுதிக்கு மாவட்ட அளவிலான உயர் அதிகாரியாக இருந்தவர் ஆஷ் என்றழைக்கப்பட்ட ஆங்கிலேயர். அவர் இந்த சுதேசி கப்பல் இயக்கத்தை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்று பார்த்து அதற்கான முன்னெடுப்புகளிலே மும்முரமாக ஈடுபட்டு வெற்றியும் கண்டார். அதிலே வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு உறுதுணையாகவும் உதவியாகவும் இருந்த சுப்பிரமணிய சிவம் உட்பட பலரும் தண்டிக்கவும் பட்டார்கள். இதைத் தொடர்ந்து 1908ஆம் ஆண்டு திருநெல்வேலி கலகம் ஏற்பட்டது. அந்த கலகத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை, அங்கே யார் யாரெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்தார்களோ அவர்களை விதிக்கு மாறாக வன்முறையை கொண்டு அடக்கும்படியாக உத்தரவும் இட்டிருந்தார். காவல்துறையும் அவர் கட்டளைப்படியே பொதுமக்களிடம், அப்பாவிகள், அவர்களிடத்தில் எந்தவிதமான ஆயுதங்களும் இல்லை, அந்த போராட்டக்காரர்களை வன்முறையினாலே கட்டுப்படுத்தினார்கள். இது பொதுமக்களிடையே பெரிய அளவில் அதிருப்தியையும் எழுச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. இப்படி ஒரு கால சூழலில்தான் ஆஷ் அவர்கள் குறித்த பல்வேறு செய்திகளும் பரவியது. அவர் ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்களுக்கும் நடுவே பல்வேறு நிலையிலே வேறுபாடுகளை அடையாளப்படுத்தியும் ஆங்கிலேயர்கள் பிறப்பிலேயே உயர்ந்தவர்கள் என்றும் இந்தியர்கள் அந்த நிலையிலிருந்து தாழ்ந்தவர்கள் என்பது போன்ற கருதுகோளுடையவராக இருந்தார். உதாரணத்திற்கு குற்றாலம் அருவியிலே ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் குளிக்க முடியும் என்ற ஒரு பொது விதியை போட்டிருந்தார்.
குற்றால அருவி இந்திய அன்னையினுடைய இயற்கை செல்வங்களிலே ஒன்று. அதிலே குளிப்பதற்கு எந்த விதத்தில் தடை என்று பார்த்தால், ஆங்கிலேயர்கள் மட்டும் குளிக்கலாம், இந்தியர்கள் அந்த தரத்திற்கு உயர்ந்தவர்கள் இல்லை என்பதால் அவர்களுக்கு அந்த விதி அங்கே விதிக்கப்பட்டு அவர்கள் குளிப்பதற்கே தடை செய்யப்பட்டிருந்தது. இதெல்லாம் பொதுமக்களிடையே பெரிய அளவில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்த காலம். இத்தனை தூரத்திற்கு வெளியிருந்து வந்து ஏகாதிபத்தியத்தினாலே சூழ்ச்சியினாலே ஆட்சியை பிடித்த இவர்கள் நம்மை இரண்டாம் தரமாக நடத்துவதா என்ற ஒரு எண்ணம் எல்லோரிடமும் தீயாக பரவியிருந்த காலம். இந்த காலகட்டத்தில்தான் அங்கே நீலகண்ட பிரம்மச்சாரி என்ற மற்றொரு புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரர், அவர் சற்றேறக்குறைய இதே காலகட்டத்தில்தான் பாரத மாதா சங்கம் என்ற ஒரு அமைப்பை நிறுவியிருந்தார். அந்த அமைப்பின் மூலமாக எந்த முறையிலேனும், அதே காலகட்டத்தில் காந்தியடிகளுடைய வன்முறையற்ற சுதந்திர போராட்டமெல்லாம் பேசப்பட்டிருந்தாலும் அது ஏதோ ஒரு நிலையில் சென்றாவது எப்படியாவது சுதந்திரம் அடைய வேண்டும் என்ற குறிக்கோளோடே பல்வேறு அமைப்புகள் இயங்கி வந்தன. அந்த அமைப்பில் ஒன்றுதான் பாரத மாதா சங்கம் என்று திரு நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் ஏற்படுத்தியிருந்த சங்கம். இவர் திரு சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய சமகாலத்தவர். அவர் நடத்தி வந்த இதழ்களில் இவரும் ஆசிரியராகவெல்லாம் பணியாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்டவர் ஒரு சங்கம் அமைத்து பாரத மாதா சங்கம் என்ற பெயரிலே, அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் அதிலே பங்கு கொள்ளும்படியான அமைப்பாக அதை ஆக்கி வைத்திருந்தார். அதிலே அவருடைய பேச்சு, எழுத்து முதலியவற்றால் ஈர்க்கப்பட்டு ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதுதான் குறிக்கோள் என்று இயங்கிய இளைஞர்கள் பலர். அவர்களுக்குள்ளே ஒருவர்தான் மேலே நாம் பேசிய அந்த மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு முன்னொட்டாக பெயரமைந்திருக்கக்கூடிய திரு வாஞ்சிநாதன். இவர் 1886ஆம் ஆண்டு இன்றைய தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டை என்ற நகரிலே பிறந்தவர். இவருடைய தாய் தந்தையர் ரகுபதி மற்றும் ருக்மிணி அம்மையார். இவர்களுக்கு மகனாக பிறந்த திரு வாஞ்சிநாதன் தம்முடைய பள்ளி கல்வியையும் கல்லூரி இளநிலை கல்வியையும் செங்கோட்டை, திருநெல்வேலி பகுதிகளிலே முடித்திருந்தார். முதலில் ஒரு கோயிலிலே கணக்கராக பணியாற்றி வந்த அவருக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழே இயங்கி வந்த வனத்துறையிலே அங்கே பணியில் அமர்த்தப்படும்படியான ஒரு காலச்சூழல் ஏற்பட்டிருந்தது. அந்த காலத்திய வழக்கப்படி மிக இளம் வயதிலேயே பொன்னம்மாள் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தாள். இவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்ததாக அறிகிறோம். இப்படிப்பட்ட காலச்சூழலில்தான் அவர் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கக்கூடிய எண்ணத்தால் ஈர்க்கப்பட்டு இந்திய சுதந்திரமே தன் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ற நிலைக்கு உயர்ந்தார். அவருக்கு, அவருடைய எண்ணங்களுக்கு நல்ல விதத்தில் செழுமைப்படுத்தும் விதமாக திரு நீலகண்ட பிரம்மச்சாரியார் தொடங்கியிருந்த அந்த பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பு உதவியது. அந்த சங்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார். பலருடைய சுதந்திரம் குறித்த பேச்சும் எழுத்தும் இவரை ஈர்த்தது. சுதந்திர போராட்டத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்ட இந்த இளைஞர் எப்பாடுபட்டாவது தன் அளவில் சுதந்திர போராட்டத்திலே தனக்கான ஒரு பங்களிப்பாக ஏதாவது ஒரு தியாகத்தை தான் செய்ய வேண்டும் என்று காத்திருந்தார் போலும். இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலில்தான் திருநெல்வேலி பகுதிகளில் ஆஷ் என்றழைக்கப்பட்ட அந்த ஆங்கிலேய அதிகாரியினுடைய ஏகாதிபத்திய போக்கு பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்க, அதிலிருந்து பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற முடிவுக்கே சென்றார்கள். இதன் ஒரு அங்கமாக பாரத மாதா சங்கம் அந்த ஆஷ் என்கிற ஆங்கிலேய அதிகாரியை கொன்றாவது முடித்து கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு அவர்கள் ஒரு தீர்மானம் தீட்ட, அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு வாஞ்சிநாதன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்காக வேண்டி அவர் பல காலம் ஆஷ் அவர்கள் பயணம் செய்யக்கூடிய காலங்களையும் அவருடைய தினசரி அலுவல்களையும் தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தார். அப்படி பார்த்து கொண்டு வந்த அவர் ஒரு நாள் ஆஷ் அவர்கள் அவர் மனைவியோடு சேர்ந்து சென்னைக்கு பிரயாணம் செய்ய இருப்பதை அறிந்து கொண்டார். அதற்காக வேண்டி அவர் திருநெல்வேலியிலிருந்து மணியாச்சி வரையிலும் ரயிலில் வந்து அங்கிருந்து சிலோனிலிருந்து சென்னை செல்லக்கூடிய ரயிலிலே பிரயாணம் செய்வதற்காக திட்டமிட்டிருந்தார். அதே ரயிலில் ஆஷ் துரைகள் பயணிக்கக்கூடிய அதே ரயிலிலே வாஞ்சிநாதனும் அவருக்கு துணையாக திரு மாடசாமி என்பவரும் ஆஷ் துரையை பின்தொடர்ந்து போய் அவர்களுக்கு அருகிலே இருந்த ஒரு பெட்டியிலே ஏறி அமர்ந்து கொண்டார்கள். காலை 9:30 மணிக்கு திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்ட இந்த ரயில் 10:30 மணி அளவிலே மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு வந்து சேர்ந்தது. அப்போது அவர்கள் அமர்ந்திருந்த பெட்டியிலிருந்து இறங்கிய வாஞ்சிநாதனும் மாடசாமி அவர்களும் ஆஷ் அவர்கள் அமர்ந்திருந்த பெட்டிக்குள்ளே சென்றார்கள். ஆஷ் எதிர்பாராத ஒரு நேரத்தில் அவருக்கு மிக அருகிலே, அவர் முகத்திற்கு அருகிலே தான் ஒளித்து வைத்திருந்த துப்பாக்கியாலே அவரை சுட்டும் கொன்றார்கள். அதன் பிறகு ரயிலிலேயே ஒரு பெட்டியிலே ஒளிந்து கொண்டு பதுங்கி இருந்த வாஞ்சிநாதன்
எப்படியும் தன்னை பிடித்து விடுவார்கள், ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் முன்பாக தான் தண்டிக்கப்படுவதை விரும்பாதவராக தானும் தன்னை சுட்டுக்கொன்று இறந்து போனார். இந்த சம்பவங்களெல்லாம் யாரும் எதிர்பாராத சில நிமிடத்துளிகளிலேயே நடந்து முடிந்ததை அந்த காலத்திய ஆவணங்களிலிருந்து அறிந்து கொள்கிறோம். ஆஷ் அவர்களுடைய இறப்பு தென்னிந்தியாவிலே ஏற்பட்ட முதலும் கடைசியுமான ஆங்கிலேய அதிகாரியினுடைய கொலை என்று பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் இன்னும் வலிமையாகவே மக்களை வாட்டி எடுக்க பொதுமக்களிடையே சுதந்திரத்திற்கான எண்ணம் இன்னும் அதிகரித்து கொண்டுதான் போனது. தன்னை சுட்டுக்கொண்டு இறந்த வாஞ்சிநாதன் அதற்கு முன்பாக எழுதிய கடிதம் பிற்காலத்தில் பிரசுரிக்கவும் பட்டது. அதிலே இந்திய தாயினுடைய சிறப்புகளையெல்லாம் சொல்லி முடித்த அவர், இந்திய தர்மத்திற்கு கேடு விளைவிக்கும் விதமாக இருக்கக்கூடிய இந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு முழுமையாக வெளியேற வேண்டும் என்றும், அப்போதுதான் இந்தியா தன்னுடைய பாரம்பரியத்தையும் பழம்பெருமையையும் மீட்டெடுக்கும் என்றும் கருதியிருந்தார். இந்த நிலையில் பெறப்பட்ட வாஞ்சிநாதனுடைய உடல் திருநெல்வேலியில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதையும் அறிகிறோம். அதற்கு பிறகு இந்த பகுதிகளிலே வாஞ்சிநாதனுடைய பெயர் மிகவும் பிரபலமடைந்திருந்தது. அந்த ரயில் நிலையத்திற்கு வாஞ்சி மணியாச்சி என்று பெயரிட்டதும் 2013ஆம் ஆண்டு அவர் பிறந்த செங்கோட்டையில் அவருக்காக ஒரு நினைவு மண்டபத்தை எழுப்பியதும் இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் அவர் நினைவை போற்றும் விதமாக எடுத்த முன்னெடுப்புகள். இப்படி தனித்தனியே பலருடைய சுதந்திர போராட்டத்தினாலும் தியாக எண்ணத்தினாலும் பெறப்பட்ட சுதந்திரம் இன்று மக்களாலே மதிக்கப்பட்டும் கொண்டாடப்பட்டும் வருவதை பார்க்க முடிகிறது. வாஞ்சி மணியாச்சி அடுத்த முறை செல்லும் போதெல்லாம் திரு வாஞ்சிநாதன் அவருடைய நினைவை போற்றுவோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.